வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 ஆட்ஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு சில தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 71 டேரக்டர்ஸ்க்கும் ஹியரிங் டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட அது 9 மணி வரையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான தகவலும் இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. கேஸை வந்து தள்ளி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப் சேனலில் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். ஸோ அதில் தான் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருப்போம், யாரும் எந்த விதமான அதிகமான எதிர்பார்ப்பில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதனோட அடிப்படையில் அடுத்த மாதம் 4/12/24 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஹியரிங் டேட் வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தான் இருக்குது, தள்ளி போய்கிட்டு இருக்குது. அதனால் யாரும் அதிகமான எதிர்பார்ப்புகளில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இது மெம்பர்ஸ் கடையில் ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையில் இப்போ போய்கிட்டு இருக்குது. ஸோ பல பேரோட நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இப்போ வெளில வந்துடுவாங்க, அப்போ வெளில வந்துடுவாங்க. ஸோ ஹியரிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளி போகுது. 2025 வருமா, 2026 எங்களுக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த வருத்தம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக புரியுது. ஸோ நம்ம சேனல் மூலிமா எப்போதும் சொல்லக்கூடியது, எப்படி இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக இருங்க. எப்படியும் ஒரு நல்ல தகவல் நமக்கு கூடிய விரைவில் வரும். ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்தோடனே முடிச்சிட மாட்டாங்க, ரொம்ப நாள் டைம் இழுக்கும் தான். ஸோ ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனல்லையும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் இழுக்கும். எப்படி இழுத்தாலும் ஆனால் ஃபேவராக வந்து பார்த்திங்கன்னா மைவி3 ஆட்ஸுக்கு சம்மந்தமாக ஒரு ஃபேவராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. நம்மளும் அதை தான் சொல்கிறோம். எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறத தவிர இப்போ நமக்கு வேறு வழியே கிடையாது. எப்படியா இருந்தாலும் அடுத்த மாதம் தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஸோ அடுத்த மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சாருக்கும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவிலேயே அது கிடச்சா ரொம்பவே நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு எம்டி சாராக இருக்கட்டும், மைவி3 கம்பெனியாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு முழுமையான ஒரு சுதந்திரம் கிடைக்குதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ்க்கும் ஒரு முழு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கான பணமும் வந்து சேரும். அதுவரையும் எல்லோரும் வெயிட் பண்ணுறத தவிர வேறு வழி கிடையாது. இப்போதைக்கான அப்டேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வந்து நம்ம எம்டி சாராக இருக்கட்டும், அந்த 71 டேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ நெக்ஸ்ட் மந்த்து தான் ஏதாவது ஒரு தகவல் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனோட அடிப்படையில் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க, ஒரு பாசிட்டிவாகவே இருங்க. வேறு என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கியம் மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, நிறைய விதமான ஃபேக் நியூஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்டு வருது. எந்த விதமான ஃபேக்கான நியூஸையும் பார்க்க வேணாம். உங்களுக்கு பாசிட்டிவாக உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் பாருங்கள். பிடிக்கலங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. இதே மாதிரி வேறு நல்ல தகவலோடையும் ஒரு பாசிட்டிவான தகவலோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.